நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நம்ம அன்பிற்கினிய மாமா தமிழ் முழக்கம் சாகுல் அமீதனுடைய மகள் தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் முதுநிலை வணிக மேலாண்மை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை அறிவியல் ஆய்வறிஞர் வெண்ணிலா தாயுமானவர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். உங்க பேரை சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சிங்கிறத விட பொறுப்பு நிறையா அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்த பொறுப்புக்கும் இவ்வளோ அன்புக்கும் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கு. ஆர்கே நகர் தொகுதி அப்படின்றது ஒரு ஸ்டார் தொகுதி, எப்பயுமே ஒரு ஸ்டார் தொகுதி தான் ஆர்கே நகர். எங்க நிக்க போறீங்க, நீங்க உங்க வேலைகள் ஆரம்பிச்சு நீங்க ட்விட்டர் பக்கத்துல அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது நீங்க துரிதமா செயல்பட்டு தெரியுது. மக்கள் கிட்ட நீங்க அடிக்கடி போக ஆரம்பிச்சீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும்? ரியாக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. அங்கே உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்கள் இருக்குது, அந்த சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வுமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து தேர்வு முறையில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா பல்லாண்டு காலமாக வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப ஒரு விளிம்பு நிலையிலேயே வந்து ஆட்சியாளர்கள் மாறி மாறி வச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாளையும் பொழுதையும் கழிக்கிறதே அவங்களுக்கு வந்து பெரிய சிரமமான ஒரு விஷயம் தான். அதுக்கு நடுவில் அவங்களுக்கு இருக்க பெரிய பெரிய சிக்கல்களுக்கான நிரந்தர தீர்வை நோக்கி போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு 2ஆம் வருஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கான சிக்கல்கள் என்னென்னு அவங்களுக்கு நமக்கு தெரியுது. நம்ம தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களுடைய எதிர்கால தலைமுறையோட நல்வாழ்வுக்காக இந்த அரசியல் மாற்றம் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத பேசி புரிய வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரு நம்பிக்கை இருக்கு. கேட்குறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. இது உங்க முதல் தேர்தலா? ஆமாங்க, முதல் தேர்தல் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு வேட்பாளரா நீங்க ஓட்டு கேட்டிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேட்பாளரா நீங்க வந்து போகும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்குன்னா, நான் சொன்னதான், எனக்கு பொறுப்புணர்வு மிகவும். நான் இந்த தொகுதி எனக்கு ஒதுக்கப்பட்டப்பயே வந்து இந்த தொகுதியில சூழலியல் சிக்கல்கள் ரொம்ப மிகுதியா இருக்கு. விளிம்பு நிலை மக்கள், ரொம்பவே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல இருந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் களத்துக்குள்ள போனேன். அதனால இது இவ்வளவு நாள் போராட்ட களத்துல இருந்தது, இப்ப அது தேர்தல் களமா இருக்கு. மற்றபடி எப்பவுமே மக்களை சந்திக்கிறது தான். அதுல எனக்கு புதுசா எதுவும் இல்லை. கடைசி கேள்வி, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க? அண்ணன் சீமான் அவர்கள் உங்க வேட்பாளர் நிறுத்தும் போது என்ன சொன்னாங்க, என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் டைம் நிக்க போறீங்க, அட்வைஸ் என்ன கொடுத்தாங்க? ஜெயிச்சிடணும், ஜெயிச்சிடணும்யா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்க. இந்த மாதிரி மாணவர்களால தண்ணி பிரச்சனை இருக்கும். குறிப்பாக வந்து சுற்றுச்சூழல் பார்க்கறது தான் இதை பண்ணி எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது. எப்படி இதை கையாண்டீங்க? அதுவும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வந்து ஈஸி டாஸ்க் இல்லை. அது பண்றது எப்படி இருக்குது? அது வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒர்க்கிங் சிஸ்டம் இருக்கு. கொடிசியா கோயம்புத்தூர்ல முத அதை தொடங்கணும். அதாவது லாரி வாட்டர், குடிநீர் RO வாட்டர் எடுத்துட்டு வந்து குழாய்களின் வழியா, இப்போ நீங்க இந்த பேரிகேட்ஸ் பாக்குறீங்களா, இந்த பேரிகேட்ஸ்ல வந்து குழாய்கள் போட்டுருவோம். குழாய்கள் போட்டு நம்மளுடைய மேன் பவர் ஒர்க் ஃபோர்ஸை பயன்படுத்தி குழாய்கள் வழியா தண்ணீர் குடிச்சு கூட்டத்துக்குள்ள கொடுக்குற மாதிரி தான் இது. இங்க ஏன் அது எளிமையா இருக்குன்னா, இங்க உள்ள என்டையர் கிரௌடுமே ஒரு சமூக நலன் சார்ந்த கிரௌடு தான். நம்ம வந்து இப்ப ஒர்க் ஃபோர்ஸே இல்லைன்னா கூட அந்த பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்குன்னா புடிச்சு கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இது மற்ற கட்சியோட கூட்டங்கள் மாதிரி இங்க கிடையாது. அதனால அது எளிமையா முடிஞ்சிருது. நம்ம தண்ணீர் அவைலபிலிட்டி வச்சுட்டு கொஞ்சம் மேன் பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். தண்ணி இங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே சிறப்பா கையாளுவாங்க. இதுல இந்த முறை வந்து நம்ம அறிக்கை போட்டிருந்தோம், எல்லாருமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துட்டு வாங்க, காலியா கூட எடுத்துட்டு வாங்க, இங்க தண்ணி பிடிச்சிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து காமிச்சிட்டு போனாங்க. உங்களோட பதிவுல இருந்து இந்த பாட்டில் வாங்கணும் மாநாட்டுக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்துக்கிட்ட வந்து இந்த முயற்சிகள் எல்லாமே ரொம்ப எளிமையா நமக்கு சாத்தியப்படுத்தப்படும். வெற்றி பெறுவார். நன்றி. ஆடணும், எதையும் துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது. அதிமுக திமுக அமைதியா இருக்கிறது, நீங்களும் தாவேக்காய் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ போட்டிங்கிறது தாவேக்கா விசேஷம் நாதாக்கா தானே? நிகழ்ச்சிகள்ல தாவேக்கா நாதாக்கா தான் நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல திமுகவுக்கு வந்து அவங்க கன்வீனியன்டான ஒரு சேஃப் பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஆட்டத்தை எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் தள்ளிட்டு அவங்க ரொம்ப சேஃப் கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். ஆனா அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து திமுக வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கு. இன்னைக்கு ஆளுகிற கட்சி அப்படிங்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் எப்படி ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளும் புதுசா வந்திருக்க தாவேக்காவுக்கும் எந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால போற போக்கு லேசி தட்டி விடுறதுதான். இப்போ விவாத நிகழ்ச்சி வரும்போது அது விவாதமா இல்லாம கருத்து ரீதியா இல்லாம சண்டை போட்டு நடக்கும், செருப்பு தூக்கி எறிய மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்குது. அது எப்படி பாக்குறீங்க? பிளஸ் ஒரு பயம் ஏற்படாது, அடுத்த வாட்டி நம்ம இதுக்கு போகும்போது நமக்கு இந்த மாதிரி நடந்துருமோன்ற பயம் ஏற்படும். நாம் தமிழர் சார்பில் நடக்கல, நாம் தமிழர் கட்சியை பார்த்து அச்சப்படக்கூடிய ஊடகத்துல எதிர்கொள்றதுக்கு துணிவு
தெளிவற்ற கருத்தின் ரீதியான தர்மங்களை வைக்க துணிவில்லாத மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய அந்த குவாலிட்டியை ரொம்ப ரொம்ப அவங்க தரம் காட்டுறாங்க. இன்னைக்கு அரசியல் சூழல்ல ஒரு ஜெனரேஷன் உங்களை ஒத்து கவனிக்குது அப்படிங்கும்போது உங்களை இன்னும் எப்படி மெருகேற்றணும் தான் பார்க்கணும் தவிர்த்து உங்களை எப்படி டீட்டோரியேட் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. அதைத்தான் வந்து இன்னைக்கு திராவிட கழகம் செய்து இதைத்தான் பெரியாரினுடைய பக்த சீடர்களுக்கு பெரியார் சுட்டி கொடுத்தாராங்க கேள்விதான். பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில வந்து திமுகக்கு ஆதரவா பேசுற அந்த அவங்கள எப்படி பாக்குறீங்க? இப்போ பொதுமேடையில் வந்துடுறாங்க பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பா வந்து திமுக அதிமுக யாருக்காவது அது எல்லாமே ஒரு ஒரு ஈஸியான ஒரு வழி. ஆளுற கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ ஒரு சார்பு நிலை எடுக்கிறதுக்கு தன்னை ஒரு ஜேர்னலிஸ்டா காமிச்சுக்கிறாங்க. உண்மையாகவே நடுநிலைன்னு ஒண்ணு இல்லைனாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீதின்னு ஒண்ணு இருக்குல்ல, வாய்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதற்கு அவங்க பாட்சியமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது. ஆனா அப்படி யாரும் இப்ப நம்ம பார்க்க முடியறது இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அதை கவனிக்காம நீங்க தாவேக்கா கூட போட்டி போடுறதும் தாவேக்காவை விமர்சிக்கிறதும் தாவேக்கா உங்களை விமர்சிக்கிறதுமா தான் அந்த பேட்டிகளே இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை விட்டுட்டீங்களா? நாங்க எல்லாரையும் சம அளவுல தான் எதிர்த்துட்டு இருக்கோம். அவங்களோட கருத்தியல் ரீதியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். தாவேக்கா வாலண்டியரா எங்களுடைய வழியில வந்து விழுது. வேற வழியே இல்லாம நம்ம வந்து பாலிட்டிக் அவுட் பண்ண வேண்டியது. அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நமக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும்னு பயம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு அரசியல் அறமற்ற கூட்டத்துக்கிட்ட நம்ம அரசியல் பண்ணணும்னு எல்லாத்தையும் எதிர்நோக்கி கலத்த தயாரா இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில அவரே வந்தாரு, அந்த செருப்புத்துக்கு அடிக்கிற மாதிரி வந்தாலும் தைரியமா போய் யார் எக்ஸ்போஸ் ஆனாலும் மக்களுக்கு தெரியுதுல்ல. இந்த மாதிரி ஆட்களை வளர விட மாட்டாங்க மக்கள்.